Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம எந்த விதமான டிடர்ஜென்ட்டும் யூஸ் பண்ணாம ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல ஒரே ஒரு பொருள் வச்சு லஞ்ச் பேக் வந்து ரொம்ப ஈஸியா எப்படி வாஷ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா ஹாட்டான வாட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்க கை தொட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து தாங்குற மாதிரி இருக்கணும், சூடு அப்படி இருக்கணும். கொதிக்க தண்ணி போட்டுறாதீங்க. அந்த ஒரு பொருள் வந்து ஷாம்பு தான். நீங்க ஷாம்பு வச்சு நீங்க லஞ்ச் பேக் வந்து வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வாசனையோட, ரொம்ப உங்களுக்கு வந்து ஷைனிங்கோட, ஃபேட் ஆகாம ரொம்ப நல்லா க்ளீன் ஆகும். நம்ம ஷாம்பு வந்து ஜென்ரலாக வந்து ஹேர் வாஷ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பட் அது தவிர்த்து நிறைய க்ளீனிங்காக ஷாம்பு வந்து யூஸ் ஆகும். நான் என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் ஷாம்பு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். நல்லா இது வாஷ் பண்ணி நான் அந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லஞ்ச் பேக் வந்து அதில் சேர்த்துடலாம். அந்த தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்னு சொல்லி. ஸோ குழந்தைங்க லஞ்ச் பேக் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு லஞ்ச் பேக் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறீங்கன்னா ஒரே ஷாம்பு போட்டுக்கோங்க சாஷே. 2 லஞ்ச் பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது 1 hour வந்து நல்லா ஊறட்டும். தண்ணி வந்து ஹாட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டி வச்சு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஸோ 1 hourக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த லஞ்ச் பேக் வந்து ரொம்ப மேலே வந்துட்டு இருந்துச்சு, அதனால நான் வெயிட்காக இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம 2 minutes வந்து அந்த தண்ணியிலே வந்து நல்லா வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுங்க. அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக வந்து அந்த தண்ணியில் வந்துடும். நீங்கள் லஞ்ச் பேக் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கூல் பேக் கூட இதே மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் வாஷ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகும். நீங்கள் ஸ்கூல் பேக்காக இருக்கட்டும் இல்லை லஞ்ச் பேக்காக இருக்கட்டும் நார்மல் ப்ரஷ் வந்து போட்டு தேய்க்க வேண்டாம். இந்த மாதிரி முதுகு தேய்க்கிற ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நீங்கள் தனியாக வந்து இந்த மாதிரி ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக்ஸ்க்காக நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் ரப் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற நூல் வராது, உங்களுக்கு சீக்கிரமாக ஃபேட் ஆகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும், அழுக்கும் வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ அந்த பக்கெட்குள்ளேயே வந்து நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ரப் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணியும் வந்து கொஞ்சம் கம்மியாக செலவாகும், ரொம்ப க்ளீனாகவும் ஆகிடும், ரொம்ப டக்குன்ட்டு முடிஞ்சிடும். இதுக்குன்னு தனியாக டைம் நீங்கள் வந்து ஒதுக்க வேண்டாம். ஸோ பாருங்கள் நான் நல்லா ரப் பண்ணிட்டேன். இப்போது இந்த தண்ணி வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நான் வந்து சன்சில்க் யூஸ் பண்ணுவேன், அதனால சன்சில்க் போட்டேன். நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அது சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரன்னிங் வாட்டரில் வந்து நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஏதாவது வந்து உங்களுக்கு ஷாம்போட இது இருந்துச்சுன்னா அது போயிடும். பட் அதோட ஸ்மெல் நல்லா உங்களுக்கு வாசனையோடு இருக்குங்க. தனியாக நீங்கள் கம்ஃபர்ட் எல்லாம் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு ஷாம்பூலேயே வந்து க்ளீனும் ஆகிடும், உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் நான் ஒரு டிப் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். அந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கிளிப் போட்டு நம்ம காய வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி அப்சைட் டவுன் வந்து எப்போவுமே நீங்கள் லஞ்ச் பேக் ஸ்கூல் பேக் நீங்கள் வச்சிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வந்துடும் கீழே. ஸோ பாருங்கள், இப்போ நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஒரே வீடியோவில் போடுறேன். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ வாங்க ஒரு சூப்பரான ஒரு டிப் வந்து நம்ம பார்த்துடலாம். அது என்னென்னா, இந்த மாதிரி கோல்கேட் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக தூக்கி போடுற கோல்கேட் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வந்து ஒரு பவுலில் எடுத்துட்டு இந்த கேப் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கோல்கேட் ஃபுல்லாக வந்து அந்த தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி அந்த தண்ணி வந்து கொட்டாதீங்க. ஒரு பாட்டிலில் வந்து சேஃபாக அது வச்சுக்கோங்க. நான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அந்த தண்ணி எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது அந்த தண்ணி வந்து நான் பாட்டிலில் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கோல்கேட் இருக்கு இல்லைங்களா, அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக்கி பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பேப்பர் வந்து ஒட்டிடலாம். நான் வந்து ஃபெவிகால் போட்டு தான் நான் ஒட்டுறேன். நீங்கள் வேண்டானா நீங்கள் அப்படியே வச்சிடலாம். இல்லைனா பிளெயினாக வந்து கேலண்டர் பேப்பர் கூட நீங்கள் ஒட்டிடலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூன் நீங்கள் வந்து லஞ்ச் பேக்கில் கொடுப்பீங்க இல்லைங்களா, அந்த ஸ்பூன் இந்த ஹோல்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், லஞ்ச் பேக்கில் எப்போவுமே இந்த மாதிரி பேப்பர் வந்து போட்டுக்கோங்க. நியூஸ் பேப்பர் ஏதாவது கீழே கொட்டிடுச்சுன்னா அது வந்து பேப்பர் வந்து தூக்கி போட்டுடலாம். ஸோ இப்போ டிஃபன் வச்சுட்டு எப்போவுமே வந்து டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்பூன் ஹோல்டர் நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஹோல்டரோட சேர்த்து இந்த ஸ்பூன் வந்து வச்சிடலாம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் இந்த ஸ்பூன் இதில் வச்சா உங்களுக்கு டவல், லஞ்ச் பேக் எதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்காது. ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.